நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். அதாவது நம்ம பொழப்பே நாறுது. என்ன சொல்றது, நம்ம பொழப்பே நாறுது. நாத்தம் தாங்க முடியல. மாஸ்க் போட்டாலும் நாறுது, மூக்க மூடினாலும் நாறுது. அந்த அளவுக்கு நம்ம பொழப்பே நாறுது. நம்ம வீட்டில் 1008 பிரச்சனை. அப்ப அறந்து போன செருப்புல அடிக்கிறாரு, வீட்டு விட்டு துரத்திட்டாரு, குடும்பத்தொட்டே தொத்திட்டாங்க. குடும்பத்தினரால் பெற்ற தாய் தந்தையால் காரி துப்பப்பட்டவன். உன் குடும்பத்திலே அவளோட பிரச்சனை. அவன் போய் என்ன பண்ணானா, பக்கத்து குடும்பத்துக்கு போய் பஞ்சாயத்து பண்ணானா. அப்பா எப்படி மதிக்கணும், அம்மா எப்படி மதிக்கணும், குடும்பத்தை எப்படி நடந்துக்கணும். அவங்க இவனை காரி துப்பினாங்களாம். டே, நீயே அப்பா அம்மா வச்சவன், உங்க அப்பா உன்னை வீட்டு விட்டு தொத்திட்டாரு, உன் குடும்பமே நாறுது, உன் பொழப்பே நாறுது, நீ என்னடா எனக்கு பஞ்சாயத்து பண்றது? முதல்ல போய் உன் குடும்பத்தை பாடுறா, உன் பொழப்ப பாடுறா, நீ என்னடா எனக்கு பஞ்சாயத்து பண்றது? காரி துப்பனானா. ஆமா, அந்த மாதிரி இருக்குது அன்புமணி ராமதாஸ் பேசுறது. நான் இவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு கூப்பிட்டு என் கட்சியில முக்கியமான தலைவர் 2 பேர் சொன்னாங்க, ஐயோ அந்த ஆளே நொந்து போய்க்கிறான், அப்பா தூக்கி விசிறிச்சிட்டார் குப்பை தொட்டியில, சும்மா பேருக்கு தான் ஒரு பொறுப்புனுக்கு, செயல் தலைவர்னு. கட்சியை நான் பார்த்துக்கிறேன், 2026 தேர்தலை யாரோட கூட்டணி நான் பார்த்துக்கிறேன், நல்லவங்க கூட சேர்ந்தா நம்ம ஜெயிக்கலாம், நீ போய் வேலையை பாருன்னு சொல்லி காரி துப்பி அமிச்சிட்டாரு. என்னது, காரி துப்பி அமிச்சிட்டாரு. இந்த ஆள் அந்த ஆள் வேலையில சுத்தின்னு இருக்கான், ஆனால் எதுவும் பேசாத கும்பரா விட்டுடுவாங்க. என் கட்சியிலே முக்கியமானவங்க சொன்னாங்க. சரி, நான் விட்டேன். இவன் என்ன இப்படின்னா போறான், என்ன ஆகுது? இந்த ஆள் என்ன பண்றான், அந்த தொடர்ந்து இந்த 10 நாளா திமுகவை அட்டாக் பண்றது, வாயா போயான்னு பேசுறது. வாயா போய, நான் அன்புமணியை சொல்றேன், அன்புமணியை வாயா போயான்னு பேசுறது. முதலமைச்சராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லையும், சிஎம் போஸ்ட்டுக்கே. உன் ஆட்சியில் சமூக நீதி எங்க இருக்குது? நீ என்னையா ஆட்சி நடத்துறீங்க? என்னையா முதலமைச்சர் வாயா போயான்னு பேசுறாங்க, வாயா போயான்னு பேசுறாங்க. இவனுக்கு என்னங்க நான் மரியாதை தர வேண்டியது இருக்குது? அவங்க கட்சிக்காரன் கோவம் வருத, ஐயோ எங்க சின்னையாவை பேசிட்டோம், எங்க சின்னையாவை பேசிட்டியா? உன் சின்னையாவை மரியாதை பேசலடா, உன் சின்னையாவை மரியாதையை பேச. நான் பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன். அப்படிதான் முதலமைச்சர் பேசுறேன், மரியாதை பேசியே. நீ முதலமைச்சருக்கு எங்க ஆட்சி நீ குறை சொல்றதுக்கிட்டோம், நீயே சரியில்லை. ஒரு கட்சிக்கு தலைவராகிறதுக்கான தகுதியே உங்ககிட்ட 1% கூட கிடையாது. நீ ஒரு தற்குறி, நீ ஒரு தற்குறி. பெத்த அம்மாவை பாட்டில் லட்சவன். உன் பொண்டாட்டி கொண்டு போய் ஏதோ ஐயாவே பிடிச்சி தட்டுதாங்க நான் கேள்விப்பட்டேன். உங்க அப்பா காரி துப்புறாரு உன்னை. என் காலில் விழுந்து நான் அழுதாங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். பிஜேபியோட கூட்டணி போயிடலாம் அப்படி நீங்க ஒத்துக்கலாம், எனக்கு கொல்லி வைங்க. ஊழல் பண்ணிச்சு திமுக. 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, 1000 கோடியோ, 20,000 கோடியோ, 30,000 கோடியோ. அதை பேசுறதுக்கு அன்புமணி உனக்கு தகுதிக்குதா? நீயே ஊழல் பண்ணி என்னத்துக்கு போய் பிஜேபி குல்பிஎஸ் தப்பினுக்கிற? என்னத்துக்கு போற பிஜேபி ஓடி போய் அவன் காலில் விழுற? நீ ஊழல் பண்ணிக்கிற, உன்னை உள்ள போட்டுருவான்ட்டான், உன்னை ஜெயிலில், திகார் ஜெயிலில் போட்டுருவான்ட்டான். நீ ஊழல் பண்ண, நீ தப்பு பண்ணாதான் நான் காலில் போய் விடுற. நீ தப்பு பண்ணா என்ன சொல்லுவ? போடா, நீ உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லுவல்ல. நீ திருநாதான் அவன் காலில் போய் விடுற. நான் அன்புமணியை கேட்கறேன், என் தலைவர் தளபதியை பத்தி பேசுறதுக்கு உனக்குனே தகுதிக்குது? யார் யா ஊழல்? யோ, எங்களுக்கு கூட தான் ரைடுக்கு வராங்க. பிஜேபி அமலாக்குத்துறை, இடி, ஐடு, மயிறு, பொச்சுன்னு எங்களுக்கு தான் ரைடு வராங்க. எங்க திமுக அமைச்சர் வீட்டுக்கெல்லாம் ரைடு வந்தாங்க. எந்த அமைச்சராவது பயந்தாங்களா? we are ready to face your case சொன்னாங்க. எல்லாரும் விட்டு தான் வந்தாங்க. எங்க எம்பி திராவிட ஆழ்வார், மிகுந்த மரியாதைக்குரிய எங்கள் குடும்ப அண்ணன் டாக்டர் ஜெகத்ரட்சன் வீட்டுக்கு ரைடுக்கு வந்தாங்க. அவர் சந்திக்க தயாராட்டாரு. அருணையின் செல்வம், அருணை மாநகரத்தின் அருணையாளர், எங்கள் கொடைவள்ளல் வள்ளல் பெருந்தகை, திருவண்ணாமலையின் திராவிட தீபம், மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு வீட்டு ரைடு வந்தாங்க. ரைடு நந்தனே இது கணக்கு கொடுக்குறாரு, இந்த குடி கணக்கு குடின்னு சொல்லி. மலைக்கோட்டை சிங்கம் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு வீட்டு ரைடு வந்தாங்க. எதுவும் கிடைக்கலன்னு போயிட்டாங்க. எல்லாரும் தான் ரைடுக்கு வந்தாங்க. யார் வீட்டுக்குலாம் ரைடுக்கு வரல. காட்பாடில் பொதுப்பணித்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய மண்ணின் மைந்தார் என் குடும்ப அண்ணன் அண்ணன் துரைமுருகன் வீட்டுக்கு ரைடுக்கு வந்தாங்க. வந்து நேராக ரைடுக்கு திமுக தொடர்புடைய அனைவர் இல்லத்துக்கும் ரைடுக்கு வராங்க. நேற்று கூட ரைடு, முன்னேற்று ரைடு.
நாங்க ரைடுக்கு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாளைய முதல்வர், எங்கள் சின்னவர், எங்கள் மன்னவர், எங்கள் வல்லவர், துணை முதலமைச்சர், வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், என் வீட்டு அட்ரஸ் கொடுக்குற ரைடுக்கு வந்து கூப்பிட்டாரு. அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல்ல அவர் கால் தூசிக்கு சமம். நீ பொட்டிமணி, ஊழல் மணி, நீ வருவியா? ரைடு விட்டுனேங்கிறான் திமுக அமைச்சர் வீட்டுல, திமுக எம்பிக்கு வீட்டுல, திமுக வீட்டு ரைடு விட்டுனேங்கிறான். அரசியல் ஆண்மகன் கலைஞரன் பேரப்பிள்ளை எங்க அண்ணன் உதயநிதி சொன்னார், எங்க மாண்புமிகு அண்ணன் உதயநிதி, ரைடு நடந்துனேகுது, இந்திய திணிக்கிறா, தேசிய கல்விக் கொள்கை எங்களை ஏத்துக்க சொல்றியா, மும்மொழி கொள்கை ஏத்துக்க சொல்றியா, கெட் அவுட் மோடி அண்ணாரு. யாரு திமுக பத்தி நீ என்ன பேசுறது? நான் பேசக்கூடாது சும்மா இருந்தேன். திமுக பத்தி நீ என்ன பேசுற? பெரியார் பேசுறாங்க, அண்ணா பேசுறாங்க, கலைஞர் பேசுறாங்க, உலக தகுதி சமூக நீதி இந்த ஆட்சியில் இருக்குதா? சமூக நீதியாக தொடங்கப்பட்ட கட்சியே பெத்த அப்பன முதல மதி. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை. பெத்த அப்பனை வந்து புஷ்தட்டு பெத்த அப்பனை விமர்சனம் பண்ற, தாயை பாட்டில் அடிக்கிற, சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு உனகனே தகுதிக்குது, திமுக பத்தி பேசுறதுக்கு உனகனே தகுதிக்குது. நான் போனா போட்டோம் சும்மா இருந்தேன். இன்னும் திமுக பத்தி என்ன முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? என்னையா தெரியும்? வாயா போ, யோ வாடா போடான்னு பேசுவேன். உங்க அப்பா முது மேல ஏறி சவாரி பண்ணி, அன்புமணி, உங்க அப்பா முது மேல ஏறி சவாரி பண்ணி உன்னை கலைஞர்கிட்ட போய் திமுக தொண்டனை கொடுக்க வேண்டிய ராஜ்யசபா எம்பி உங்க அப்பா வாங்கி கொடுத்தார், கலைஞர் கொடுத்தார். சரி, நம்ம நண்பர் டாக்டர் கேட்கிறாரு, கொடுத்தார். சுகாதாரத்துறை அமைச்சர் தான் வேணும் நட்டுன. அதையும் கலைஞர்கிட்ட போய் இரவெல்லாம் உட்காந்து பேசி உனக்கு வாங்கி கொடுத்தாரு உங்க அப்பா. அந்த அப்பனை நீ மதிச்சியா? அதை உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. 34 வயசுல நான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் தப்பு. சுகாதாரத்துறை அமைச்சர் என் குடும்பத்தில் எல்லாரும் வேணான்னாங்க. இன்னைக்கு எந்த ஜிகே மணி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருக்காரு, மூஞ்சில முழுகித்துக்கு அவர் பிடிக்கல. அவர் தான் நல்ல தலைவர் பாமக. அந்த ஜிகே மணி தான் குடும்பத்தில் எல்லார்ட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்தார். நான் வாங்கி கொடுத்தேன் தப்புன்னாரு உங்க அப்பா சொல்றாரு. பாமக தலைவர் பதவியாகிட்டேன், குருவித்தறையில பணங்கா வச்ச மாதிரி. என் பையன் அன்புமணிக்கு, அவர் என் பையன் அன்புமணிக்கு ஒரு கட்சி தலைவராகிறதுக்கு தலைமை தகுதி கடுகளவு கொஞ்சம் கூட கிடையாது. உங்க அப்பா சொன்னாரு. உங்க அப்பா சொன்னது உங்க அப்பா. உனக்கு அரசியல் எல்லாமே உங்க அப்பா தான். உங்க அப்பா முதலே சவாரி பண்ணி வந்த தளபதி பத்தி பேசுற. 52 வருஷம் உழைச்சாருடா அவரு. 52 வருஷம் எங்க தலைவர் தளபதி உழைச்சார். அரசியல் சுயம்பு எங்க தலைவர் தளபதி. எந்த இடத்திலும் மெரினாவில் ஓய்வு கொடுத்துவிட்டு கொண்டிருக்கிற முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தலைவர் தளபதி எந்த இடத்திலும் முன்னிலைப்படுத்தவில்லை. அவருக்கு அந்த தகுதி வந்துடுச்சு. தான் எனக்கு அடுத்து தம்பி ஸ்டாலின் கட்சி பாப்பார். அவரு மறையறதுக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால, கிட்டத்தட்ட 10, அவர் மறையறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அப்பதான் சொல்றாரு எனக்கு அடுத்து. ஏன்னா அந்த தகுதி அவர் வந்துடுச்சு. அப்பதான் சொன்னார் தலைவர் கலைஞர், உழைப்பு என்று சொன்னார் தம்பி ஸ்டாலின் அண்ணார். உங்க அப்பன் காரி துப்புறாரு. 52 வருஷம் 14 வயசுல அரசியல் வந்தார். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. 14 வயசுல அரசியல் வந்து ஜெயிலுக்கு போய், ஆனா நீ ஜெயிலுக்கு போறதுக்கு பயந்து தானே பிஎம்கே கட்சி வந்து என்னை விட்டு போயிடும், நான் ஜெயிலுக்கு போயிட்டா. நீ ஜெயிலுக்கு போறதுக்கு பயந்து தானே பிஜேபி குல்பிஎஸ் தப்பிக்கிற போயிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு பயந்து. எங்க தளபதி பத்தி பேச என்ன தகுதிக்குது? வாயா போயான்னு பேசுற. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில கமெண்ட் பண்றான். அவனை கேட்கறேன், ஏண்டா நீ தலைவனா ஏத்துனுக்கிற அந்த பொட்டிமணி, ஊழல் மணி, அந்த அழுகி போன சின்ன மாங்கா, அந்த ஆள் மட்டும் எங்க தளபதியை பேசுறான், எங்க தலைவரை பேசுறான். அந்த ஆள் மட்டும் பேசுவோம், நான் பேசக்கூடாதா? என்ன புரிங்கிடுவா பேசினா? பெத்த தந்தையால், பெத்த தாயால், குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டவன் அன்புமணி. ஏன் தலைவர் தளபதி பத்தி பேசுற? என்ன தகுதி உனக்கு தளபதி பத்தி பேசுறதுக்கு? சமூக நீதி உனக்கு என்ன தெரியுமா? You know what is mean by social justice? Bloody bullshit. உனக்கு தெரியுமா சமூக நீதி பத்தி நீ பேசுற? சமூக நீதிக்காக ஆட்சி இழந்தது திராவிட முன்னேற்ற கழகம். மேடையில் ஏறி ஜாதி அந்த பசங்களை, அப்பாவி வன்னி இளைஞர்களை
ஜாதி ஜாதி நம்ம ஜாதி வெறி வெறி வரணும், வெறி வரணும், போய் அடி உத, ஜெயிலுக்கு போ, உன் பொண்டாட்டி பசங்க அப்பா அம்மாலாம் ரோட்ல நிக்கிட்டோம். நானும் என் பொண்டாட்டி என் பொண்ணுங்களாம் மட்டும் நல்லா கோடி கோடியா 1000 கணக்கான கோடி சம்பாதிச்சுன்னு நாங்க பனையூர்ல பங்களா வெளிநாட்டுல சொத்துன்னு நாங்க நல்லா வாழ்றோம். அவங்க மனசுல ஜாதி ஜாதி ஜாதின்னு பேசுற கலைஞர் எங்களுக்கு மட்டுமா கொடுத்தாரு எம்பிசி கலைஞர், அவர் ஜாதிக்கும் கொடுத்தினாருன்னு நீ பேசும்போது முஸ்லீம்களுக்கு கொடுத்தாங்களே, அருந்தர்களுக்கு கொடுத்தாங்களே, தலித்து கொடுத்தாங்களே, எங்களுக்கு எப்ப கொடுத்தீங்கன்னா அப்ப நீ என்னடா சமூக நீதி? சமூக நீதினா ஜாதி கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அறிஞர் அண்ணா சொன்னார். ஜாதி கிடையாது சமூக நீதி. என்ன இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி தலைவராக வாழ்ந்து மறைந்தவர் இன்னைக்கு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இதை சொன்னது யாருன்னு கேட்டா உங்க தந்தை டாக்டர் ஐயா ராமதாஸ். வன்னியர் சமுதாயத்தின் மக்களை எம்பிசி பட்டியலில் சேர்த்தவுடன் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை போட்டு கலைஞரை போட்டு டாக்டர் ஐயா ராமதாஸ் பாராட்டுறாரு. இந்தியாவில் உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியாருக்கு பிறகு சமூக நீதி தலைவர் யார் என்று கேட்டால் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர், இவர் ஒருவர் தான் சமூக நீதி தலைவர். இன்னைக்கு பெரியாராக, அண்ணாவாக, கலைஞராக, தலைவர் கலைஞர் நிலையத்தை இரவலாக பெற்று நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் இன்றைக்கு இந்தியாவிலே சமூக நீதி தலைவர். எங்களை பார்த்து கேட்கிற சமூக நீதி என்னன்னு சொல்லி, முதல்ல உன் கட்சியை ஸ்டாண்ட் பண்ணு. அப்புறமா அந்த கள்ளக்குறிச்சியில ஏதோ நடந்துச்சு, அதான் பொதுக்குழு சொல்லி, அது ஒரு டம்மி பொதுக்குழு. அது சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாடுற மாதிரி. உண்மையான கட்சிக்காரெல்லாம் அவர்கிட்ட இருக்கான், டாக்டர் ஐயா ராமதாஸ் கிட்ட இருக்கிறான். அதுல இந்த ஆட்சியில யாருமே நிம்மதியா இல்லை. இந்த ஆட்சியில எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்ப நிம்மதியா இல்லாத யாருன்னு கேட்டா அன்புமணி, நீ உன் குடும்பம். ஏன்னா அவங்க அப்பா உன்னை செருப்பை சொல்லிட்டாரு. இந்த ஆட்சியில யாரும் நிம்மதியா இல்லை. உங்களை நாங்க கேட்டோமா? 1000 ரூபாய் கேட்டோமா? 1000 ரூபாய் கேட்டோமா? டே 1000 ரூபாய் உனக்கு வேணாம். உனக்கு பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்க. நம்ம வன்னியர் சமுதாயத்தின் சொத்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு உன் பேர்ல, உன் மனைவி பேர்ல, உன் பொண்ணுங்க பேர்ல, உன் குடும்பத்தின பேர்ல கொள்ளையடிச்சு வச்சிருக்க. உங்க அப்பாவை அச்சு தோத்திட்டாரு. நீ மன்னிப்பு கேட்டுனேங்கிற. அவர் கட்சி நிர்வாகிகள், உன் நிர்வாகிகளை நீக்கிட்டு அவர் நிர்வாகி மாத்தினேங்கிறார். மேடை இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அது சும்மா நாடகம். மன்னிப்பு கேட்கறது நாடகம். இந்த ஆள் சும்மா, அதாவது மன்னிப்பு என்னன்னு கேட்டா சும்மா அவங்க அப்பாவை கிண்டல் பண்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுனே இருந்தா, அவர் அங்க உட்காந்து என்ன பண்றாரு, இந்த ஆள் போட்ட நிர்வாகிகள் எல்லாம் எடுத்துட்டு அவர் உண்மையான கட்சிக்கார அவர் போட்டுக்கிறாரு. என்னன்னா உங்கள்ட்ட 1000 ரூபாய் நாங்க கேட்டோமா? நீ யாரியா? அவங்க மனைவி, அந்த சகோதரி மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி, அவங்க 1000 ரூபாய் நான் கேட்டோமா? 1000 ரூபாய் கேட்டோமா? 1000 ரூபாய் நான் கேட்டோமா? 1000 ரூபாய் நான் கேட்டோமா? உனக்கு என்னத்துக்குமா 1000 ரூபாய்? ஏமா நீ என்ன 1000 ரூபாய் வாங்கி காய்கறி வாங்க போறியா? அக்கா அக்கா சௌமியா அக்கா, நீ என்ன 1000 ரூபாய் வாங்கி காய்கறி வாங்க போறியா? இல்ல கேஸ் வாங்க போறியா? இல்ல மண்ணெண்ணெய் வாங்க போறியா? இல்ல விறகு அடுப்பு இருந்தா விறகு வாங்க போறியா? இல்ல 2 கிலோ 3 கிலோ பருப்பு வாங்க போறியா? 2 கிலோ 3 கிலோ அரிசி வாங்க போறியா? இல்ல எதனா காய்கறி வாங்க போறியா? உனக்கெல்லாம் 1000 ரூபாய் என்னன்னு கேட்டா, செல்லா காசு. அந்த காலத்துல காலனா, நான் காலனா பார்க்கல, நான் பார்த்தேன் 5 பைசா தான் பார்த்தேன். அந்த காலனா கூட கம்மி. உனக்கெல்லாம் நீங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டீங்க. அப்பாவி ஏழைகளுக்கு அந்த 1000 ரூபாய் உங்களை நாங்க கேட்டோமா அப்படின்னு அன்புமணி கேட்கறது சரி. அன்புமணியுடைய மனைவி அந்த சகோதரி மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள், அந்த சகோதரி நாங்க உங்களை கேட்டோமா? யோ, கேட்டு கொடுக்கிறவன் ஒரு தலைவன் கிடையாதுயா. கேட்காம மக்களுக்கு என்ன தேவைன்னு கொடுக்குறான் பார், அந்த அவங்க தான் என் தலைவன். ஒரு குழந்தை அழுத பிறகு பால் கொடுக்குறவ தாய் இல்ல, அவன் நாய் பேய். ஒரு குழந்தை அழுவுறதுக்கு முன்னால நம்ம குழந்தைக்கு பசி எடுக்கிற நேரம் வந்துச்சுன்னு பாய் கொடுக்குறா பார், அவதாயா தாய். தமிழ்நாட்டின் தாய் பறவை அவர் தான் தலைவர் தளபதி ஸ்டாலின். இதை மாண்புமிகு அண்ணன் அருணை மாநகரத்து அருணையாளர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் மேடையில பேசுறத கேட்டு நான் உங்கள்கிட்ட டெலிவரி பண்றேன் மெசேஜ். நான் உங்களுக்கு கேட்டமா 1000 ரூபாய். சமூக நீதி எங்க? சமூக நீதி திமுக இருக்குது. சமூக நீதினு பேசுறதுக்கே அன்புமணி தகுதி கிடையாது. துப்பாக்கியில சொல்றாங்க, கொலை பண்றாங்க, வன்முறை, ஊழல். பேசணும். அது ஏன் திறமை யாருமே பேசல அன்புமணி பத்தி திமுகல. முன்னெல்லாம் டாக்டர் ஐயாவுக்கு பதில் சொன்னோம்னா கட்சியில முக்கியமான தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க. ஐயா கிட்ட சொல்ல. இப்ப அன்புமணி விட்டா என்னையே பேச வேணான்ட்டாங்களே.
அவன் ஒரு ஆளே கிடையாது, அவனுக்கு போய் பேசினீங்க விடுப்பான்ட்டாங்க, என்னே பேச மாட்டாங்க. ஆனால் நான் தொடர்ந்து பார்த்துனே இருக்கிறேன். நேற்று கள்ளக்குறிச்சியில் பேசுறதுன்னா ஒரு 2 3 யூடியூப் லிங்க் அமிச்சாங்க. இப்போ எனக்கு யூடியூப் லிங்க் அமிச்சாங்க. எனக்கு அதான் பார்த்தா எனக்கு வெறியே இருக்கும். என்ன கோவப்படுற நீ? அதாவது என்ன சொல்றான்னா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் ஃபார் டிஎம்கே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் ஃபார் டிஎம்கே, தட்ஸ் ஆல், யுவர் சாப்டர் இஸ் finished, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் ஃபார் டிஎம்கே. அன்புமணி, bloody bullshit, you are going to again and again I'm repeating, you are going to dustbin very soon in politics. Your father ignored you. Your countdown starts, man. Your countdown starts. Your political life close. Your countdown started. Nearly 90% finished. Your father finished you. Nearly 90% your father finished you. You are criticizing our honorable CM Talaivar Thalapathy Stalin. He's a Dravidian leader, man. He's a national leader, man. You bloody bullshit. Anbumani is a best chief minister of India. He's a first chief minister of India. He's a very good administrator. He's a very good orator. He's a very good leader. He is Kalaignar. He is Periyar. He is Aringer Anna. He is following Baba Sahib Dr. Ambedkar. He's a Dravidian leader. Public has accepted as their only one leader is Thalapathy Stalin. இங்கிலீஷ்ல நற்றாராம் இவர். ஒரு தேச தலைவர். அவர் தேச தலைவர். நான் பேசுறது ஏன் தப்பா நினைக்கக்கூடாதுங்க. யாருமே இப்படி பேசல. யாருமே இப்படி அரசியல் டம்மி பேச. ஃபியூஸ் போன பல்பு, நீ ஃபியூஸ் போன பல்புலயே இது எதுவும் உதவாத பல்பு தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க பாரு. ஃபியூஸ் போன பல்பு தூள் தூளாயிடும். அந்த மாதிரி நீ அன்புமணி, நீ எங்க முதலமைச்சரை பத்தி பேசுற? எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோட ஒரே மேடையில பேச உனக்கு தகுதி இருக்குதா? ஐநா சபையில பேசிட்டாராம். அந்த எம்பியா ஜெயிச்சா எல்லாரும் ஐநா சபையில பேசுவாங்க. 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துட்டாராம். கூட வந்தாரு. 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் எங்கள் தேச தலைவன் டாக்டர் கலைஞர். அவர் தான் அன்னைக்கு சொன்னார் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வரலாம்னு சொல்லி. இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரா. அவங்க போய் அந்த அக்கா சௌமியா அன்புமணி அந்த அக்கா போய் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது யாரு? 108 ஆம்புலன்ஸ் கொண்டு அவங்க சும்மா எதிர்க்கோ நம்ம சின்னையா தானே கொண்டு வந்தாங்க. இவங்க சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாங்க. நான் அந்த அக்காவை கேட்கறேன், மரியாதைக்குரிய அக்கா சௌமியா அன்புமணி அவர்களை கேட்கறேன். ஏங்கா 1000 ரூபாய் கேட்டமா 1000 ரூபாய் கேட்டமான்னு சொல்றீங்களே. உங்க கட்சியில மகளிர் இருக்காங்க இல்ல சகோதரிகள்? உங்க கட்சியில மகளிர் இருக்காங்க இல்ல சகோதரிகள்? கிராமத்துக்கு ஒரு 10 பேர் கூப்பிடுங்க. அதாவது உங்கள மாதிரி பணக்காரர் கிடையாது. இந்த ஏழைங்க கூலி வேலைக்கு போவாங்க, நிலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்ன சொல்றது? அப்படிப்பட்ட பெண்களை கூப்பிட்டு திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் தராங்களா, அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க இனிமேல் வாங்காதீங்க, போய் தாலுகா ஆபீஸ்ல தாசில்தார்கிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்து போய் சொல்லுங்களேன். யாருன்னா ஒருத்தர் போறாங்களா பார்க்கலாம். நான் கொடுத்தது சொல்லி காட்டுறேன். நாங்க கூட எங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கல. நீங்க அரசாங்க கட்ட வரி பணத்தை அது முறையா கொடுக்குறோம். அதனால பல நஷ்டங்கள் வந்து அதை அரசாங்கம் ஏத்துக்கும். ஏன்னா அவர் கலைஞர் தளபதி, அவருக்கு தெரியும் எப்படி ஆட்சி நடத்தணும். அவருக்கு தெரியும். அவருக்கு ஆட்சி நடத்த எப்படி தெரியும்? இவங்க கட்சியில் இவ்வளவு பிரச்சனை வரது காரணம் திமுகவா? வடமாநிலத்தில் உங்களுக்கு என்ன நீங்க ஜெயிக்க போற? நீங்க என்ன ஜெயிச்சு நட்டுட்டீங்க? எழுதி வச்சுக்கோ. வடமாநில நீ வடார்காடைக்கு தானே சொல்ற. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அந்த பக்கம் அப்படியே போன அரியலூர், பெரம்பலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், ஒன்றுபட்ட மாவட்டம் சொல்றேன் நான். விழுப்புரம், அந்த பக்கம் கொஞ்சம் திண்டுக்கல்ல, சேலம், நாமக்கல் மாவட்டம், இப்படி இந்த மாவட்டங்கள் 2.5 கோடி சமுதாய பலம் கொண்ட வன்னிய மக்கள் வாழக்கூடிய பெரும்பளவிலே வாழக்கூடிய மாவட்டம். இங்க தானே நீ சொல்ற? இந்த நான் சொன்ன இத்தனை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில கூட நீ டெபாசிட் வாங்க மாட்டேன். ஜெயிக்கிறது இல்ல, டெபாசிட் வாங்க மாட்டேன். எல்லா தொகுதிக்கு மண்டல பொறுப்பாளர் இன்னைக்கு
இங்க நீ சொல்ற இந்த வட மாவட்ட வன்னிய மக்கள் இருக்கிற பகுதியில் இன்னைக்கு மண்டல பொறுப்பாளர் யார் தெரியுமா? எங்களுடைய அருணை மாநகரத்தின் அருணையாளர் மாண்புமிகு அண்ணன் செயல் வீரர் செயல் மறவர் தலைவர் தளபதி இதய சிம்மாசனத்தை வீட்டிருக்கிற முதன்மை தலைவர் எங்க அண்ணன் ஏவா வேலு. ஒரு தொகுதி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. முதல்ல நீ எங்க போவனே தெரியல. அணைக்கட்டு உன் தொகுதி தானே, நம்ம வன்னிய சமுதாயத்தின் மக்கள் வாழக்கூடிய தொகுதி தானே. 2 முறை கில்லி மாதிரி அடிச்சார் எங்க வேலூர் மாவட்ட திமுக இளம் புயல் எங்கள் ஆறுயிர் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ. இந்த 3வது முறை 30,000 ஓட்டுல ஜெயிக்கிறாரா? அணைக்கட்டுல ஜெயிப்பார். மரியாதையா பேசணும். உங்க கட்சிக்காருக்கு கோவம் வரதான் செய்யும். எனக்கு கோவம் வரல இப்போ. ஆனா நீ பேசலாமா? நீ முதலமைச்சரை பத்தி நீ பேசலாம். இந்த ஆட்சியில் யாரும் நிம்மதியா இல்லைன்னு நான் 1000 ரூபாய் கட்டலாம் நீ கேட்கலாம். நாம பேசக்கூடாது. பேசுவேன், நான் பேசுவேன். என் தலைவர் தளபதி பத்தி பேசினா நான் பேசுவேன். எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற தகுதி உனக்கு, அவர்கிட்ட இருக்கிற தகுதி 1% கடுகடு ஒன்று இருக்குதா? முதல்ல தேர்தல் நின்னார், ஜெயிச்சார். தளபதி அவர் வந்து அமைச்சர் ஆக்கல, விளையாட்டுத்துறை அமைச்சர் தளபதி ஆக்கல. அதெல்லாம் சும்மா கதை. ஆக்கணும்னா அவர் ஜெயிச்சும் போதே ஆக்கியிருக்கலாம். கட்சிக்காரன் தொண்டன் ஆக்கணும். அவனை தொண்டனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். அன்றைக்கு அவருடைய தந்தை தலைவர் தளபதி ஸ்டாலின் தொண்டனாக ஏற்றுக்கொண்டார், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். கலைஞர் மறைந்த பிறகு 31 நாடாளுமன்றம் ஜெயிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இடைத்தேர்தலில் பல தொகுதிகள் ஜெயிக்கிறோம். கலைஞர் பிறகு கட்சி இருக்காது. கலைஞர் மறைந்த பிறகு இயக்கம் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தது தனி மெஜாரிட்டியில். அவருடைய உழைப்பு மக்கள் அவர் ஏற்றணும். அதேதான் இன்னைக்கு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டை உயர் வற்புறுத்திய காரணத்தால் மினிஸ்டர் பதவி கொடுத்தார். ஒட்டுமொத்த தமிழினமே அண்ணன் உதயநிதி துணை முதலமைச்சராக வர வேண்டும். ஏனென்றால் நாளை இந்த நாட்டை பாதுகாக்க போகிற, நாளைக்கு இந்த நாட்டை ஆளப்போகிற தலைவன் எங்கள் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். கட்சிக்காரனை தாண்டி மக்கள் ஏத்துக்கணும். இன்னைக்கு கில்லி மாதிரி அடிக்கிறார். தைரியமா பேசுறாரு. வர்த்த அண்ணன் உதயநிதியை குறை சொல்ல முடியாது. உன்னை பெத்த அப்பனை குறை சொல்றாரு, பெத்த அம்மாவை குறை சொல்றாங்க. நீ திமுக தான் இந்த எங்கள் உள்கட்சி, அதாவது அவங்க அப்பனுக்கும் சண்டைக்கு முடியும். உட்கட்சி பிரச்சனைனா அவங்க அப்பனு சண்டைக்கு காரணம் திமுகவும். எங்களுக்கு வேற வேலை இல்லை பாரு. உனக்கு சண்டை விட்டு அது ஆதாயத்தை தடுறதா? நாங்க இப்ப ஆட்சிக்கு வந்து எங்க கூட கூட்டணி இருந்தியா? இப்ப ஆட்சிக்கு வந்து எங்களோட கூட்டணி இருந்தியா? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 40 தொகுதி ஜெயிச்சமே, நீ எங்க கூட கூட்டணியில் இருந்தியா? போன முறை 39 பாராளுமன்றத்தில் ஜெயிச்சுமே, நீ எங்க கூட கூட்டணியில் இருந்தியா? 2006 முடிஞ்சு போய் அதோட உன் கதையை அதோட அது அன்பு பண்ணிட்டு 2006 பேர் கட்சி போச்சு, மயில் குடின்னு போச்சு. அதனால தான் அந்த பெரியமன்ஸ் அந்த முடிவை தரப்பாங்க. ஆனா இன்னைக்கு டாக்டர் சென்னையில் அழகா சொல்லிட்டார். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அன்புமணிக்கும் எனக்கும் கட்சியில் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் திமுக கிடையாதுன்றார். அவர் ஒன்னும் திமுக ஓஹோன்னு பாராட்டுறவர் கிடையாது. திமுக எதிர்த்தவர் தான். இது அவர் பிறந்த நாள் 1 மாசம் 2 மாசம் வரப்போகுது. போன பிறந்த நாளைக்கு தான் அவர் தலைவரை பத்தி பேசினதுக்கு தான் நான் பேசினேன். அதுதான் பிரச்சனை வந்துச்சு. இதை நெருங்கிச்சு ஒரு வருஷம். கடுமையா விமர்சனம் பண்ணவர் தான் முதலமைச்சர் தலைவர் தளபதி. திமுக ஆட்சி எதிர்த்து அறிக்கை விடுவார். தினமும் அறிக்கை விடுவார். பத்திரிகையாளர் சந்திச்சு அவரே இன்னைக்கு சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கு திமுக இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்லை. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? அவர் உணர்ந்தார். இந்த நாட்டை வழிநடத்த ஒரே தகுதியான தலைவன் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒரு தலைவன் மட்டும்தான். தம்பி ஸ்டாலின் நினைச்சா முடியும். தம்பி ஸ்டாலின் என் நண்பர் கலைஞர் இன்னைக்கு பேசுறார். மனசோட நொந்து போனார். இதுல நான் அரசியல்லாம் பண்ணல. இட்ஸ் none of my business. It's none of my business. I don't like to poke my nose in your family matter. That's your personal. ஆனா அது மீடியால உட்காந்து பேசினால தான் எல்லாரும் பேசுறாங்க. இன்னைக்கு நீ போய் உன் கட்சியை சரி பண்ணியா? என்ன போய் என்ன இவன் வாயா போயான்ற என்னையான்ற ஸ்டால் வாழ்த்தி அளந்து பேசு அன்புமணி. மைண்டேன் யுவர் டங். Don't split the words. உலகம் விட்டு வச்சுறாங்க பாரு.
வார்த்தையை அளந்து பேசு. போயா கட்சியை பாரியா. நீ பொதுக்குழு நடத்துறவனா அந்த கட்சியில் ஒரு பெரிய தலைவன் ஜி.கே. மணி, பெரிய தலைவன், உண்மையான தியாகி. அவர் பதவி உனக்கு தாரவாத்தை கொடுத்தார். உண்மையான தலைவன் ஜி.கே. மணி போய் ஹாஸ்பிட்டலில் பத்துட்டார், நெஞ்சு வலிக்குது. இங்க போகிறார் டாக்டர் ஐயா ராமதாஸ் போகிறார் பார்க்கறதுக்கு. பட்டாளி மாதிரி தொடரெல்லாம் குவிந்து கிடந்தாங்க ஹாஸ்பிட்டல். அப்போலோவில் எங்கேயோ இருக்காருன்னு. அங்கே சேலத்தில் பார்த்தா மேட்ரோ எம்எல்ஏ திரு அருள் அவர்கள் டிவியில் எதுக்கு அவருக்கு பயங்கரமான சண்டையெல்லாம் ஆச்சு. அது டிபேட்னா அது சாதாரணம், அது டிபேட்னா நடக்க தான் செய்யும். அவர் ஃபோனில் வந்தார். பாமக எம்எல்ஏ திரு அருள் ராமதாஸ் அவர்கள் ஸ்டூடெண்ட் விங்கிலேருந்து பிஎம்கள் இருக்கார். அவர் தான் நான் இன்னைக்கு சேலத்தில் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பொதுக்குழு இன்னைக்கு சேலத்தில். இதில் இந்த கள்ளக்குறிச்சி சேலம் நம்ம போய் கலந்துக்கணுமான்னு சொல்லி அவரும் போய் பத்துட்டார் ஹாஸ்பிட்டலில், நெஞ்சு வலிக்குதுன்னு. நம்ம வேணாடா பாய் ஒன்று சவாகசன் வாழ்வோ சாவோ பெரியவர் தான் கட்சி ஆரம்பிச்சாரு. பெரியவர் தான் கட்சி ஆரம்பிச்சார். வாழ்வோ சாவோ பார்க்கலாம் சொல்லி அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார். நான் என்ன சொல்கிறேன், அன்புமணி சொல்கிறேன், அரசியல் பண்ண தெரியலன்னா அரசியல் கற்றுக்கோ. என்ன சொல்கிறது, யூ ஆர் நாட் அன் ஏ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ். You are not a good administrator. You are a just toy, that's all in politics. You are a just toy. Your father is the key. Your father was key when you was minister. அப்போ நீ உங்க அப்பா பேச்சு கேட்கல. நான் சாதிச்சிட்டேன் பேசுற அன்புமணி கேட்கிற. What is your achievement? What you achieved when you were in cabinet? Indian health minister. 1-8 ambulance introduced by Andumani. I oppose it. You are lying. 108 ambulance was introduced by our leader Dr. Kalaignar. அது நான் தான் பண்ணேன். ஊழல் பண்ண நீ. யாரை பார்த்து 1000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி. நீ மருத்துவக் கல்லூரி அமைச்சராக இருக்கும் பொழுது, நீ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு செய்வதில் அன்புமணி செய்த ஊழல் பல ஆயிரம் கோடி. அடிச்சுட்டா சிபிஐ தூக்கிட்டான். பட்டேலா நீதிமன்றத்தை கேஸ் பைலா இருக்குது, சிபிஐ கேஸ் பைலா இருக்குது. அதுல நாளைக்கு நினைச்சா அமலாக்கத்துறை ஒண்ணு தூக்கும். பட்டா நாளைக்கு நினைச்சா ஒண்ணு தூக்கும். குருமூர்த்தி வந்தாரு, அந்த பாப்பா அரசியல் புரோக்கர், அரசியல் தலைவர், அந்த பாப்பா குருமூர்த்தி வந்தான வீட்டுக்கு என்ன பேசிட்டு போனா அவங்க அப்பா கிட்ட. நான் சொல்லிட்டா உன் பையனுக்கு உள்ள போட போறாங்க. 2 பேரும் ஒன்னாகி வந்து பிஜேபி கிட்ட வாங்க. ஒன்னாங்க சென்னையிலையும் போய் பாக்குறாங்க. டாக்டர் ஐயா ராமதாஸ் குருமூர்த்தி சென்னையிலையும் போய் பாக்குறாங்க. அந்த பாப்பா 2 பேர் ஒன்னாங்க. தீர்த்து சொல்லிட்டாராம், உன் வேலையை பாரியா, நான் ஒன்னும் ஊழல் பண்ணல, அவனை தூக்கி நீ ஜெயில போறதா போட்டுக்கு போகுது. அதான் சொல்லிட்டாரு. இந்த பிரச்சனைக்கும் திமுக எங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கும் அன்புமணி என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கும் நான் அன்புமணியை வந்து அந்த பதவியிலிருந்து தூக்கத்துக்கும் திமுக காரணமே கிடையாது. இதுக்கும் திமுக காரணம் இல்ல. அவனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, நான் தூக்கிட்டேன். மேடில என்ன மண்ணு ஃபாதர்ஸ் டே, விஷ் யூ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஃபார் மை ஃபாதர் டாக்டர் ஐயா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் எதனா தப்பு பண்ணிருந்தேன், நான் மன்னிச்சிருங்க. அது சிரிச்சுக்கிறேன், மன்னிச்சிருங்க. அட்டிருந்தாலும் என்ன சொல்றாங்க அப்பனை பார்த்து, உனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகி 10 வருஷம் ஆச்சு, உனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகி 10 வருஷம் ஆச்சு, உனக்கு வந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதுக்கு கோவப்படாத, உனக்கு உடம்பு கட்டிடும் கோவப்பட்டா. அதுக்கு என்ன அர்த்தம், வீட்டோட நீ இரு, நீ சொல்லு, எங்களை கைட் பண்ணு, நான் செய்யறேன். ஏன்னா நான் ஊழல் பண்ணிட்டேன், நான் திருடிட்டேன், 420 420 840 வேலை பட்டேன், கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கு வேலை பண்ணிட்டேன், முறைகேடா மருத்துவக் கல்லூரி ஒதுக்கிட்டேன், பல ஆயிரம் கோடி அடிச்சுட்டேன். என்ன சொல்றது, பிஜேபி காரன் தூக்கத்தில் ரெடியாகிறான், அதனால கம்முன்னு நான் பிஜேபி கூட கூட்டணி போறேன், போய் அவனுக்கு போய் நான் அடிமையா இருக்கிறேன். ஏற்கனவே பாண்டட் லேபரா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அதை விட பாண்டட் லேபரா நான் இருக்கிறேன், அதனால என் விஷயத்துல தலையிடனா அவரு சொல்லிட்டார். முடியாது, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, அவர் தீர்த்து சொல்லிட்டார். இப்ப நீ முதலமைச்சரை குறை சொல்ற, தலைவர் தளபதியை குறை சொல்லின்னு கோமா பேசுற. முதலமைச்சர் பத்தி பேசும்போது யூ பிளடி புல்ஷிட் பிளடி நான்சென்ஸ். எங்க தலைவனை பத்தி பேசும்போது கோமா பேசுற. உனக்கு யாரு பதில் கொடுக்க மாட்டாங்களா? குடியாத்த கும்பரம் பேசுவேன். உயிர் போனா மயிரா போடா, உயிர் போனா மயிராச்சு. மறைந்த மாவீரன் ஜெய அன்பழகன் அன்னைக்கே சொன்னாரு,
திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேரும் பொழுது வாய்க்கரிச்சு போட்டுன்னு தான் நாங்க திமுக சேரணும்னு சொல்லி அண்ணன் ஜே அன்பழகன் பிஜேபி காரன் எவனோ ஒருத்தன் சாமியார் கலைஞர் தலைவர் சீவன் உடனே பிஜேபி ஆபீஸ் ஒத்தையா போய் அடிச்சு நொறுக்கிட்டு வந்தாரு. ஜே அன்பழகன் ஒத்தையா போய் நொறுக்கிட்டு வந்தாரு. நீ போய் உன் கட்சியை சரி பண்ற வேலையை பாருங்க. First you mind your own business, okay? First you mind your own business. You are not having any quality to criticize my government, my CM, Dravidian government. எல்லாமே தப்பு அரசியல். ஒரு பெரிய சமுதாயத்தை எடுத்து போய் கிணத்துல தட்டியா, ஒரு பெரிய சமுதாயம் அந்த இளைஞர்களை தவறான வழி கொண்டு போறியா. சும்மா பேருக்கு சொல்ற படி வழக்க வாங்காத. நான் என்ன சொல்றேன், வெறி வரணும் அடி என்ற. என்னைக்காவது எங்க நாளைய தமிழக எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பாரா? அவர் இளைஞரணி நிர்வாகிகளை சந்திக்கும் போது சொன்னது, உனக்கு நல்லா படி, ஒரு நல்ல வேலைக்கு போ, நல்ல சம்பாதி, அப்பா அம்மா காப்பாத்து, கட்டின பொண்டாட்டி பசங்களை காப்பாத்து, அப்புறமா அரசியலுக்கு வா, பார்ட் டைமா அரசியலுக்கு வா, குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பாரு. நீ என்ன சொல்ற அடி என்ற. நீ அடியை நான் என்ன பண்ணுவான்? அவன் எங்க சண்டைக்கு போறான்? முதல்ல அவன் யார்கிட்ட சண்டைக்கு போறான்? நமது மரியாதைக்குரிய வன்னிய சமுதாயத்தின் இளைஞர்கள் அவன் யார்கிட்ட சண்டைக்கு போறான்? மரியாதைக்குரிய பட்டியலின மக்கள்கிட்ட சண்டைக்கு போறான். அவங்க தான் நீ தான் அடி என்றிய, உனக்கு வெறி வரணும் அடி, அவங்க சண்டைக்கு போறான், பிரச்சனை ஆகுது. அப்புறம் நீ என்ன சொல்ற, எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளவர்களை குறை சொல்ற. ஒரு செய்தி சொல்றேங்க. அதாவது வந்து நம்ம கவர்மெண்ட்ல வேலூர் எம்பி அப்துல் ரஹ்மான் இருக்கார். வக்பாவுடைய தலைவராக இருந்தார். அவர் ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப தங்கமானவர், இஸ்லாமியர்கள் ரொம்ப தங்கமான மனுஷன் அப்துல் ரஹ்மான். டெல்லிக்கு நாங்கள் போயிருக்கிறோம். நான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், வேலூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் மரியாதைக்குரிய அணைக்கட்டு பாபு, அப்புறமா நம்ம தலைவர் வெட்டுவானம் பக்கத்தில் தட்டாங்குட்டா, அந்த பக்கம் எங்கேயோ தலைவர் பிராமணமங்கலம் பக்கத்தில் அருமை நண்பர் அஸ்லம், கூட ஒருத்தர் லுங்கி சாமியார்னு, இத்தனை பேர் டெல்லிக்கு போயிருக்கோம். அவன் அந்த ரம்ஜான் பீரியடுக்கு அப்போ இந்த நோம்பு திருவிழா டெல்லியில். அப்போ அப்துல் ரஹ்மான் ஐயா வந்து நாங்கள் பார்லிமெண்ட் பார்க்கறதுக்கு போனோம், அந்த மேலே உட்காந்து கேலரியில். அப்போ அப்துல் ரஹ்மான் ஐயா வீட்டுக்கு வாங்க குமரன் பாபு, வீட்டுக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு வாங்கினார். அப்போ இந்த நோம்பு கஞ்சி கொடுக்கும்போது அதில் நோம்பு கஞ்சியில் வந்துட்டு வெஜிடேரியன் நோம்பு கஞ்சி பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த கைமா போடுவாங்க, அது கிடையாது. ஏன்னு கேட்டால் அப்போ தான் சொன்னாங்க, எழுச்சி தமிழர் அண்ணன் தொழில் திருமாவளவன் வந்து பியூர் வெஜிடேரியன். அப்போ திருமாவளவன் அங்கே வந்தார். அப்போ நானும் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அணைக்கட்டு பாபு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசணும் உட்காந்து அப்படியே சோஃபாவில் கொஞ்சம். அப்போ சொன்னார் அண்ணன் திருமாவளவன், பிரச்சனையை தூண்டி விடுறாங்க எல்லாம், அவங்க பையன் அன்புமணி பண்ணுற வேலை, பிரச்சனையை தூண்டி விடுறாங்க. எனக்கு ஒன்றும் போய் பாட்டாளி மக்கள் வச்சுட்டா தகராறு பண்ணுறோம் என்ன எனக்கு கிடையாது, எனக்கு இவங்க பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க சொல்லி அவர் அவ்வளோ மரியாதை வச்சிருந்தார். டாக்டர் ராமதாஸ் மேல் அவ்வளோ மரியாதை வச்சிருந்தார். நீங்கள் திருமாவளவனை பற்றி பேசுறீங்கல்ல, நான் தூண்டி விடுறது அவளை பற்றி பேசி. இப்போ திமுக வந்து நான் எங்கள் பிரச்சனையை தூண்டி விட்டது திமுக தான் காரணம். நாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோமா 2026? நாங்கள் என்ன நாம்பன்னு சொல்கிறோம், நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோமா? இவர் பண்ண புடுங்குவார் வந்து இவர், நாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோம். ஓடா 234 தொகுதி நாங்கள் தான் போ. நான் ஆங்காரத்தில் சொல்ல, மக்கள் எங்கள் பக்கம், மக்கள் எங்கள் தலைவர் தளபதி பக்கம், மக்கள் எங்கள் திராவிட மாடல் அரசு பக்கம், மக்கள் எங்கள் நாளைய தமிழக வாலிப கலைஞர், எங்கள் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகனாக இருக்கிற இளைஞர்களின் போர்ப்படை தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பக்கம் தமிழக மக்கள். உன் பக்கம் யார்? உன்னை பெற்ற தாய் தந்தை உன் பக்கம் இல்ல அன்புமணி, உன் பக்கம் இல்ல, எங்க பக்கம், எங்க தலைவர் தளபதி பக்கம். அதுக்கு காரணம் அவர் செஞ்ச சாதனை. 1000 ரூபாய் குறை சொல்லி, ஐயோ உன்னை 1000 ரூபாய் கேட்டமான்னு 1000 ரூபாய் குறை சொல்றியா? இந்த 1000 ரூபாய்னால எத்தனை லட்சக்கணக்கான குடும்பம் இன்னைக்கு அதை வந்து அப்படியே அந்த 1000 ரூபாய் வந்துச்சுன்னா அப்படியே பொண்ணா பாக்குறாங்க. அவங்களுக்கு அது 1000 கோடி. உனக்கு அது செல்லா காசு. சொன்னேன் காலனா அரணான்னு வந்துச்சு பாரு. அந்த காலத்தை நான் பார்க்கல, என் வயசுக்கு அது எனக்கு 45 வயசு ஆகுது, நான் பார்க்கல. அதோட கீழே உனக்கு நீதான் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறிய. தைலாபுரத்தோட அந்த பணத்தை பூரா ஏற்ற போட்ட, உன் கட்சியை முடிச்சு போட்ட. அதான் அவருக்கு கோபம். ஐயோ அவரு சொல்றதாயா, டாக்டர் ஐயா சொன்னதாயா, நான் பிஜேபி கூட வேணான்னு. திடீர்னு காலையில பாக்குறேன் வெடிகாலத்துக்கு என் வீட்டுல ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்னு காதுல ஒரு குரல் கேட்குது எனக்கு. என்னன்னு போய் பார்த்தா அன்புமணி
அந்த அவர் பேர் என்னப்பா, அவர் பேர் என்னப்பா, அவருக்கு அண்ணாமலை கூட பேர் வரல, கூட வரவங்க அண்ணாமலை கூட்டின்னு வராங்க, அவங்க பாட்டுக்கு விட்டாய் போடுறாங்க, சாப்பாடு பண்ணிட்டுக்கிறாங்க, என் அக்கா வச்சுக்கிறாங்க, அவங்க பாட்டு கூட்டணி பேசிக்கிறாங்க. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னாரு. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்க அதிமுக செட் ஆயிருந்தாங்க போறதுக்கு, அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னா நடுரோடு கொண்டு போய் உங்க கட்சி நீ என்ன பண்ணிக்க, எனக்கு ஒன்று அதை பத்தி இல்லை. என் முதல்வர் என் தலைவர் தளபதி பத்தி நீ பேசினால்தான் நான் பேசுறேன். என் தலைவர் தளபதி பேசுறத, என் தலைவர் தளபதி கால் செருப்பு தூசி சமையல் அவரு எவ்வளவு பெரிய தேச தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரையும் சொல்லக்கூடாது. என் இயக்கத்தின் கடைகோடி தொண்டரையா குடியாத்த குமரன் கால் செருப்பு தூசிக்கு நீ அரசியல் சமையல். I am ready to meet you in one stage. You decide the place. நீ என் தலைவர் தளபதி கூப்பிட்ட, நான் கூப்பிடுறேன் உன்னை. அடித்தடி தானே கத்து கொடுத்துற உன் கூட அந்த இளைஞர்களுக்கு, அப்பாவி நமது வன்னிய சமுதாயத்தில் இளைஞர்கள் அடித்தடி தானே கத்து கொடுத்துக்கிற, வன்முறை தானே கத்து கொடுத்துக்கிற, வன்முறை தானே கத்து கொடுத்துக்கிற. அன்னைக்கு அவண்டான குஷ்டி 20 பேரும் தான் 2 வீலர்ல. என்ன பூரண முதலுக்கு பத்தி பேசுற? ஃபர்ஸ்ட் உன் கூட நம்மளை திருத்தியா? கேஸ் வாங்கிட்டு போனான், அவன் எல்லார்ட்டையும் போறான் சண்டைக்கு. நீ அந்த மாதிரி நான் தயார் பண்ண ஒரு சமுதாயத்தை அழிவு பாதையில கொண்டு போறியா? ஒரு சமுதாயத்தை அழிவு பாதையில கொண்டு போற. அதனால அன்புமணிக்கு சொல்றேன், எவ்வளவு பேசினாலும் வேஸ்ட், மரியாதையா பேசு. முதல்ல உன் முதலர் அழுக்க நீ தொடச்சிக்கோ. இன்னொருத்தர் போய் உங்ககிட்ட அழுக்குது சொல்லாத. உன் முதலர் அழுக்க நீ முதல்ல தொடச்சிக்கோ. உன் பிரச்சனையை முதல்ல முடி. நீ மன்னிப்பு கேட்டவங்க நீ தான் கிண்டல்ல பண்ண, உங்க அப்பா மன்னிப்பு கேட்டவங்க அப்பாவை கிண்டல்ல பண்ற. ஜி.கே. மணியை உன்னை சீ தூப்போன்னு காரி துப்பிட்டார். உன்னை மந்திரியாக வந்து மரியாதை கூறி அண்ணன் ஜி.கே. மணி உன்னை அவர் தான் மந்திரியாகினார். அது உங்க அப்பா சொன்னதான். அவர் தான் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணாரு அன்புமணி வரட்டும், ஒரு டாக்டர், ஒரு யங்ஸ்டர்னு. அவரே ஒன்று சீ தூப்போன்னு காரி துப்பிட்டாரு. இருக்கிற 4 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ ஒன்று விட்டு போயிட்டாங்க. இப்ப கூட உங்க கூட வரவங்க போறவங்க இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா நிர்வாகிங்க. தொண்டை எங்க தெரியுமா? எனக்கு தெரியும் அன்புமணி, நான் கிரவுண்ட்ல பாலிடிக்ஸ் பண்றவன். தொண்டை எங்க தெரியுமா? நான் கிரவுண்ட்ல இருக்கிறவன். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னியர்கள், அந்த 3rd கிரேட் கேடர் ஒன்று இருப்பான், அவன் தான் கட்சி, அவன் தான் ஃபவுண்டேஷன், அவன் தான் பேஸ்மெண்ட். என்ன மாதிரி அவன் டாக்டர் ஐயான்றான், அவன் டாக்டர் ஐயான்றான். நீ வந்து திமுக ஆட்சிக்கு வராதுன்ற, நீ என்ன சொல்ற? திமுக ஆட்சிக்கு வராதுன்ற. உனக்காக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். அதனால மரியாதையா பேசு. அன்புமணிக்கு சொல்றேன், மரியாதையா பேசு. இந்த வாயா போயான்றது முதலமைச்சராக தகுதியிலானதையோ மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க அவரை. அனைத்து திமுக எம்எல்ஏக்களுக்கும் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா இந்த நாட்டின் முதலமைச்சராக எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்கின்ற காரணத்தால் தான் அனைவரும் திமுக ஓட்டு போட்டாங்க. நாங்க அந்த இடத்துல வேற யாருன்னா முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி போட்டுக்க மாட்டோம். வாப்பனா சொல்றேன், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் நாற்காலில் அமர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தால் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 40 தொகுதி ஜெயிச்சோம். பேட்டா நீ நின்ன மரியாதைக்குரிய அக்கா சௌமியாவை நிக்க வச்ச தருமபுரி நம்ம வன்னியர்ஸ் பெல்ட், அங்கே உன்னை காலி பண்ணாங்க. ஆனா 40 இந்தியாவிலே ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் ஒரு தலைவன் 40 தொகுதியை புது உட்பட வெற்றி பெற்றான்னு கேட்டால் அந்த வரலாற்று இந்திய திருநாட்டில் யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் எங்கள் வரிப்புலி பட்டாளத்தில் வரலாற்று நாயகன் முறுக்கேர் இளைஞர்களின் போர்வகிட்ட தலைவன் ரத்த தடாகத்தில் பூச்சிட்ட குறிஞ்சுவள நாயகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கலைஞர் தலைவர் கலைஞராக தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியாராக அண்ணாவாக இன்றைக்கு நல்லாட்சி நடத்துகிற தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒரு தலைவனுடைய ஆட்சிக்கு அங்கீகாரம் தருகின்ற வகையில் நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி வெற்றி பெற்றோம். இதே மாதிரி இந்தியா முழுக்க ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பாரு. தலைவர் தளபதியின் ஆதரவோடு, எங்கள் முதலமைச்சர் தலைவர் தளபதியின் ஆதரவோடு 40 தொகுதி ஜெயிச்சோம். அவர் தலைவன். அவரு நீ ஜுஜுபி அவரை பத்தி பேசுற? சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. கதை முடிஞ்சு போச்சான். உன் கதை அரசியல் முடிஞ்சிச்சியா? உன் கதை அரசியல் முடிஞ்சிச்சு. என் தலைவன் தளபதி 2026 முதலமைச்சர். என் தலைவன் தளபதி இந்த முறை முதலமைச்சரானது தளபதி 10 வருஷம் ஏடிஎம் கட்சி எடப்பாடி பழனிசாமி வந்து மக்கள் விட்டுட்டாங்க, தளபதி வரணும்னு போட்டாங்க. அடுத்த முறையும் திமுக தளபதி வராருப்பார். அதுதான் பெரிய சாதனை. அப்பதான் அவர்
நிரந்தர தலைவர். இப்பயே அவர் தான் நிரந்தர தலைவர், இன்னும் நிரந்தர தலைவர் அவர்தான் கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின். பெரியாரின் கொள்கைகளை, அண்ணாவின் கொள்கைகளை, தலைவர் கலைஞரின் கொள்கைகளை இந்த மண்ணிலே நிலைநாட்டிய திராவிட மாடல் அரசின் நாயகர் தலைவர் தளபதி ஸ்டாலின் 2026 ஆட்சி பொறுப்புகிறார். உன்னால சட்டமன்றத்துக்கு வெளியே ரோட்ல கூட நிக்க முடியாது. உன்னை நம்பி வரவங்க எல்லாம் நடு ரோட்ல நிக்கணும், நிப்பாங்க நடு ரோட்ல. உன்னை நம்பி அன்புமணி நம்பி வரவங்க எல்லாம் நடு ரோட்ல நிப்பாங்க. அன்புமணிக்கு சொல்றேன், முதலமைச்சரை பத்தி பேச உனக்கு எந்த தகுதி கிடையாது. பேசின மாவனை பிச்சு எடுத்துருவேன். நீ யாராவது அனுப்பு. I am ready to face all the problems. I am a DMK cadre. I am a தலைவர் தளபதி ஸ்டாலின் கேடர். I am அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கேடர். கலைஞரின் முரட்டு பக்தன். எவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்றேன். அத்தனை பேரை வரான் ஊட்டாண்ட. ஒரே கட்சி திமுக, ஒரே சின்ன உதயசூரியன். என் கடவுள் கலைஞர், எனது தலைவர்கள் தலைவர் ஸ்டாலின், தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இதுவே எங்கள் அரசியல் வாழ்வில் லட்சியம். உன்னை போன்ற தற்குறிகளுக்கு வெற்றி செய்தாண்டா குடியாத்த குமரம் வேலை. முதலமைச்சர் தலைவர் தளபதி பத்தி தரைகருவா பேசினா அவனை பிச்சு எடுத்துருவேன். திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். நாளை மீண்டும் சந்திக்கிறேன்.